ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம பைத்தானில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணலாம். ஸோ ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து இங்கே ஒரு டிக்ஷனரி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் நிறையா இன்புட் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இன்புட், இது வந்து எக்ஸ்பெக்டட் அவுட்புட். ஓகே, ஸோ கீயாக இருக்கிறது இன்புட்டு, வேல்யூவாக இருக்கிறது அவுட்புட். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேரக்டர் அப்படியே இருக்கலாம். பட் அந்த ஸ்பெஷல் கேரக்டருக்கு இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ஆல்ஃபாபெட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து நம்பர்ஸ், இதை மட்டும் நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு இன்டர்வியூவில் கேட்ட ஒரு கொஷின். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம நார்மல் வேலை எழுதலாம். அப்புறமா வந்துட்டு இது நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் எப்படி நம்ம எழுதுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஆர்குமெண்ட் வாங்கிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த டேட்டாஸ் வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து வரக்கூடிய இன்புட் அண்ட் அவுட்புட் இது ரெண்டுத்தையும் வந்து நான் அன்பேக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டேட்டாஸ்லேருந்து ஐட்டம்ஸாக எடுத்தோன்னா நமக்கு கீ அண்ட் வேல்யூ ரெண்டுமே கிடச்சிரும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ண போகிறோம். ஸோ டேட்டாவை பாஸ் பண்ண போகிறோம். இது எனக்கு ஒரு அவுட்புட்டை தரும். ஓகே, ஸோ அந்த அவுட்புட்டை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அப்புறம் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன, அதையும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட் நான் ஒரே ஒரு டெஸ்ட் கேஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். எல்லாமே எனக்கு தேவையில்ல, அதனால் நான் பிரேக் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் அதில் டேட்டாவை எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரிசல்ட்டுன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இந்த எஸ்ஸை வந்து ஐட்ரேட் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே வந்து ஒரு கண்டிஷன் வச்சு செக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அல்ஃபாபெட்ஸாக இருக்கலாம், அப்புறம் வந்து நம்பர்ஸாக இருக்கலாம். இது ரெண்டை மட்டும் நமக்கு ரிவர்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் செக் பண்ணுறேன். இஃப் இஸ் அல்னம், ஸ்ட்ரிங்கில் வந்து அல்னம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணணும்னா, அல்ஃபாபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இது ரெண்டுத்துக்கு மட்டும் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். மற்றபடி வேறு எது இருந்தாலும் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், எல்ஸ் ஃபால்ஸ் ஆகுதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லணும். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம இதை ரிசல்ட்டை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே, ரிசல்ட்டில் தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த டேட்டா எல்லாத்தையும் எடுத்து நான் டெம்பரரியாக ஒரு வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், டெம்ப் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெம்பில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஐ அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, ஸோ அந்த அல்ஃபாபெட்ஸாக இருந்தாலும் சரி, நம்பராக இருந்தாலும் சரி, அதை மட்டும் எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த டெம்பரரி வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ ஸ்டோர் பண்ணிவிட்டு, ஸோ இதை நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு வேளை இல்லை அது அல்ஃபா நியூமெரிக்காக இல்லை அப்படின்னும் போது எல்ஸ்குள்ளே வரும். அது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா அது எல்ஸில் வரும். ஸோ எல்ஸில் வரும்போது இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எடுத்து ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணும்போது ரிசல்ட்டில் ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவோட எடுத்து, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த டெம்ப் வேல்யூவை ஆல்ரெடி, அதாவது டெம்பில் ஏதாவது டேட்டா இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து இந்த ரிசல்ட்டோட கன்கட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அதோட இந்த ஐயையும் சேர்த்துக்கிறேன். ஓகே, ஸோ ஐயில் என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா. ஓகே, பையில் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் தான் வரும். ஸோ அந்த டேட்டாவை எடுத்து நான் இதில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது முடிஞ்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டெம்பை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ கிளியர் பண்ணியாச்சு. ஸோ ஏன்னா திரும்ப வந்து நெக்ஸ்ட் இப்போ ஒரு வேலை ஆல்ஃபபெட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா திரும்ப இஃப்குள்ளே போகும், திரும்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டோர் பண்ணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போது பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இப்போ இது நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இது கரெக்டாக வந்திருக்கு, இன்புட் அண்ட் அவுட்புட்டு. ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்றதை செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ ட்ரூ தான் வருது. ஸோ அப்போ ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ நான் பிரேக்கை ரிமூவ் பண்ணிடுறேன். இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு 3 டெஸ்ட் கேஸஸ் பாஸ் ஆகிருக்கு. இன்னும் நிறைய டெஸ்ட் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபெயில் ஆகிருக்கு. ஸோ ஏன் அப்படின்னா, ஸோ இப்போது நான் டெம்பில் எல்ஸ்குள்ளே வரும்போது மட்டும்தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டில் வந்து எனக்கு ஸ்டோர் ஆகுது. ஸோ இப்போது சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ எனக்கு எல்ஸில் வந்துட்டு அதுக்கப்புறம் டெம்பில் சம் டேட்டாஸ் இருக்கலாம். அது இஃப்லேயே வந்து முடிஞ்சிருந்தது அப்படின்னா, அந்த லூப் இந்த இடத்துல எனக்கு முடிஞ்சிருந்தது அப்படின்னா, ஸோ இப்போ டெம்பில் இருக்க பேலன்ஸ் டேட்டா வந்து எனக்கு ரைட் ஆகாது. ஸோ அதை வந்து நம்ம ரைட் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ டெம்பில் வேறு ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெம்ப் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் எனக்கு டேட்டா இல்லை. ஸோ அதனால் இது ட்ரூ வந்திருக்கு. பட் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு சம் டேட்டாஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த 1 2 3 இங்கே எனக்கு எண்டில் எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் இல்லைன்றதுனால, ஸோ அது லாஸ்ட்டாக டெம்பில் டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கு, அது அப்படியே இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா திரும்ப வந்து ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ ரிசல்ட் ஈக்குவல் ரிசல்ட் ப்ளஸ் டெம்ப் ரிவர்ஸ் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ சிம்பிள் லாஜிக் தான். ஓகே, ஸோ இது வந்து நம்ம நார்மல் வேலை எழுதியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ எப்படி நம்ம இன்னும் ஈஸியாக ஆக்கலான்றதை பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இம்போர்ட் ஆரி, ஸோ அது இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு டெஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்ட்ரிங்
ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்டாக வாங்குகிறேன். ஸோ நான் டைரெக்டாக சிங்கிள் லைன்லேயே ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அரியில் வந்து நம்ம சப் இருக்குது. ஸோ இது வந்து ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேட்டர்ன் எழுதணும். ஸோ இதில் எனக்கு என்ன பேட்டர்ன் எழுத போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து அல்ஃபாபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ், இது வந்து மோர் தேன் கண்டினியூஸாக எனக்கு ஒன் ஆர் மோர் வரலாம். ஸோ அதை மட்டும் நான் அந்த பேட்டர்னை மட்டும் எடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம எஸ்கேப் டபிள்யூ போட்டிங்க அப்படின்னா, ஸோ அந்த பேட்டர்னை மட்டும் அது எடுக்கும். டெக்ஸ்ட் அண்ட் நம்பர்ஸ் இதை மட்டும் எடுக்கும். ஸோ இது நான் ரா ஸ்ட்ரிங்காக வச்சுக்கிறேன். ஸோ மோர் தென் ஒன்னாக இருக்கலாம். ஓகே, ஸோ நான் ப்ளஸ் போட்டுட்டு, ஸோ இப்போது செகண்ட் டாக்குமெண்ட்டாக இதில் கொடுக்க போகிறது வந்து நம்ம தேர்ட் டாக்குமெண்ட்டாக நம்ம வந்து எந்த ஸ்ட்ரிங்லேருந்து இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுன்றதை சொல்லணும். செகண்ட் டாக்குமெண்ட் வந்து என்ன அப்படின்னா, இதை வந்து நம்ம என்னவா ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது நம்ம சொல்லணும். இதை வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இதில் சும்மா எக்ஸ் அப்படின்ட்டு வைக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் வர இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ரீப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி வந்து ஒரு காலபிள் கொடுக்கலாம், அதாவது ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் வந்து இங்கே ஒரு லேம்டா ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். அந்த லேம்டாவில் ஸோ அந்த பேட்டர்ன் வந்து எனக்கு இங்கே வரும். அந்த மேட்ச் ஆகி வர பேட்டர்ன் ஒரு பேட்டர்னாக வரும், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் அந்த பேட்டர்னை நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ நேமாக பிரிண்ட் பண்ணி காட்டும் போது பார்த்தீங்கன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இது அந்த ஒரு வாட்டி அந்த ஃபஸ்ட்டு ஸ்கிஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்டு வந்து எனக்கு மேட்ச் ஆகிருக்கு. ஸோ அது வந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து எஸ்ஸு. ஸோ அது எல்லாமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதுலேருந்து எனக்கு அந்த டெக்ஸ்ட் மட்டும் தான் வேணும். ஓகே, இந்த டேட்டா மட்டும் எடுத்துக்கிறேன். அதுக்கு நம்ம குரூப் ஃபங்க்ஷன் கால் பண்ணோம் அப்படின்னா அது அந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துரும். இந்த டெக்ஸ்ட்டை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், -1 கொடுத்துக்கிறேன். ஓகே, ரிவர்ஸ் பண்ணால் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இது ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே, நான் பிரிண்ட் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக இது எல்லாமே ரிவர்ஸ் பண்ணி கரெக்டாக எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகே, பாய்.